ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு டிராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ்வான மெனுல எபிசோட் நம்பர் 7 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் 8 வருஷம் கழிச்சு மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு ஹீரோயின் வெளியில போகும்போது அவங்க பையன் ஓடி வந்து அம்மா அப்படின்னு ஹக் பண்ணிருக்கான். கூடவே பார்க்கும், நீ இன்னைக்கு சாப்பிடல, அதனாலதான் உன் பையன் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான், அவன் இங்க வரணும்னு அடம்பிடிச்சான், அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன்னு கொடுக்குறாங்க. இது ஹீரோ தள்ளி இருந்து பாக்குறாங்க. ஹீரோயின் கவனிச்சிட்டாங்க. அதனால ஹனி வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. பார்க்குக்கு ஹனியா அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் சரி ஹனி தானே, வா போகலாம் அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இவங்க போகும்போது சோய் அதை கவனிச்சிடுறாங்க. சோ சோய் ஹீரோ கிட்ட ஓடி வந்து அது ஹீரோயின் தானே, நிஜமாவே ஹீரோயின் தானே, ஆனா அவ கூட எனக்கு நம்பவே முடியல, குரங்க மாதிரி பேச வச்சுட்டு இருக்கானே, அவன் அவளோட ஹஸ்பண்டா, கூட ஒரு குழந்தை வேற இருந்துச்சே, ஹனின்னு இதுக்காக ஹீரோயின் அவனை கூப்பிடணும், ஒருவேளை நிஜமாவே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஐயோ இதை என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் என்னால இப்ப டிரைவ் பண்ண முடியாது, எனக்காக கார் ஓட்டு அப்படின்னு கார்ல ஏறி உட்கார்ந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல, கையை விட்டுட்டு என்ன மன்னிச்சுட்டு நான் உன்னை பயமுறுத்திட்டேன்னு நினைக்கிறேன்னு பார்க்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு கயோல் சொல்றான், எங்க அம்மா இருக்காங்கல்ல, தனியா அந்த ஆள் கூட நின்னாங்கல்ல, அந்த ஆள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எங்களை தொல்லை பண்ண மாட்டான்ல, அதுக்காக தான் அம்மா அந்த மாதிரி உன்னை ஹனின்னு கூப்பிட்டாங்க, அதுக்காக ஓவராலா பண்ணாத, எங்க அம்மாவுக்கு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு. பார்க்கும் சரிடா ஓவரா பேசாத, வா போகலாம் அப்படின்னு போக சொல்லிட்டு, ஆனா எனக்கு அந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, எங்க பார்த்துருக்கோம், எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோவை எங்கேயோ பார்த்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் கயோலையும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்ப காரை நிறுத்துன்னு சொல்றாங்க. சோயும் காரை நிறுத்துறாங்க. உடனே ஹீரோ வெளியில இறங்கி போயிட்டு ஏய் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு கத்தி கூப்பிட்டு ஹீரோயின் முன்னாடி போய் நின்று 8 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆனதுக்கு அப்புறமாவும் இப்படிதான் என்னை விட்டு ஓடி போவியான்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கண்ணீர் மல்கா மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ எதுக்காக $10,000 மட்டும் போதும்னு வாங்கிட்டு போனேன், 1 மில்லியன் $100 மில்லியன் கேட்டிருக்க வேண்டியதானே, நான் அவ்வளவுதான் ஒர்த்தா, எங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் கம்மியான காசுக்கு வாங்கிட்டு போயிருக்க, எனக்கு கலத்தி விடுறதுக்கு உனக்கு அவ்வளவு காசு போதுமா, அது மட்டும் இல்லாம பாரு இப்ப நீ சந்தோஷமா இருக்க, ஆனா என்னோட லைஃப் எப்படி இருக்கு, என்னோட லைஃப நீ ஒரு பொம்மை மாதிரி விளையாடி தூக்கி போட்டு போயிட்டேன், நான் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கேன், அது உனக்கு தெரியுமா, நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத பொண்ணு அப்படின்னு பயங்கரமா கத்தி திட்டுறாங்க. ஹீரோயின் ஏங்கி அழுறாங்க. அப்படியே கட் பண்ணா இது நம்ம ஹீரோவோட கனவு, இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட போய் கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா எதுவும் கேட்காம எனக்கு வெளியில கொஞ்சம் நடந்து போகணும் போல இருக்கு, அதனால நான் நடந்து போறேன்னு ஹீரோயினோட ஆப்போசிட் சைடு நடந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு கரெக்டா போய் சேரும்போது தான் பார்க்குக்கு ஹீரோ ஞாபகம் வராங்க. அதனால ஏய் ஹீரோயின், அந்த பையனோட உன் பின்னாடி வந்து உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் கரெக்டா பார்க்கோட வாயை அடைக்கிறாங்க. கயோலுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அது வேற இது வேற அப்படின்னு பார்க்கும் கயோலை பார்த்துட்டு ஆமா அது வேற இது வேற நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன்னு. கயோலும் கொஞ்சமாச்சும் உங்க 2 பேருக்கு அறிவு இருக்கா, நடிக்கிறதா இருந்தா கொஞ்சம் நம்புற மாதிரி நடிக்கணும், இப்படி அப்பட்டமா நடிக்க கூடாதுன்னு. ஹீரோயினும் என்ன பாக்குறதுக்கும் நடிக்கிற மாதிரியா இருக்கு, என்ன பாக்குறதுக்கும் பொய் சொல்ற மாதிரியா இருக்கு, அந்த ஆள் வந்துட்டு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றதுக்கு கயோலும் நீயும் நடிக்கதாமா செய்யறேன்னு. ஸோ இந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அந்த நேரத்துல கரெக்டா பார்க்கோட அம்மா வந்துட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பிக்சர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன், அப்படியே நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து யோனா வரா. என்னோட அக்காவை நீங்க அப்படியே வளைச்சு போட்டுட்டுலாம் நினைச்சிட்டீங்களா, ஃபேமிலி நல்லா இருக்குமா, என் அக்கா கூட யாரையுமே நான் சேர விட மாட்டேன், அவ இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம், இதுல உங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணணுமா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க. பார்க்கோட அம்மா நீ எதுக்கு இப்ப இங்க வந்த, உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும் அப்படி இப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு கலவரமாக யோனா சொல்றாங்க. நான் சொல்ற பாயிண்ட்டுக்கு கயோலே ஒத்துப்பான்னு சொல்றதுக்கு கயோலும் நீ சொல்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன், எங்க அம்மாவுக்கும் இந்த பார்க்குக்கும் கல்யாணம் பண்றது அப்படின்றது நடக்காத காரியம், ஆனா அதுக்காக நீ இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட தப்பா பேசுறதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு. பாருங்களேன் எவ்வளவு ஸ்மார்ட் அப்படின்னு. ஹீரோயினும் போதும் எல்லாரும் நிறுத்துங்க, வா யோனா நான் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு வெளியில கடன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. என்ன விஷயம், எதுக்காக இங்க வந்தேன்னு கேக்குறதுக்கு நீ நிஜமாவே இவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா ஹீரோயின் அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்ன தப்புன்னு யோனாக சாமா காண்டாயிடுச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தானே அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதை கூட நான் ஒத்துப்பேன், ஆனா இவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கவே பண்ணிக்காதுன்னு. ஹீரோயினும் நான் யாரும் இல்லாம நம்ம எல்லாரும் நடுத்தருவில் நிற்கும் போது பார்க்கோட ஃபேமிலி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனால அவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு பேசு, இந்த மாதிரி தப்பா பேசாதுன்னு. யோனாவும் நான் இவங்களை பத்தி பேசுறேன், ஆனா என்ன பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நீ லவ் பண்ணுன்னு சொல்லும் போது அமைதியா இருந்தே, அப்படின்னா என்ன உனக்கு அவன் மேல இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குதானே, அவனை நீ மறக்கல தானே கேக்குறதுக்கு ஹீரோயினும் அதை பத்தி எல்லாம் பேசுறதா இருந்தா என் கண்ணு முன்னாடி வந்துடாத, அது மட்டும் இல்லாம இனி கடைக்கு வராத, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், இப்ப இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க.
யோனாவும் கையை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டான். இதுல சோப்பு ஏதாவது கிடக்குமா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு சரி விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகக்கூடிய ஹீரோ இவ்வளவு நாளும் கப்பிள்ஸ் மட்டும் தான், லவ்வர்ஸ் மட்டும் தான் என்டர் ஆக கூடாதுன்னு எழுதி வச்சிருந்தாங்கல்ல, இப்ப கல்யாணம் பண்ணவங்களே என்டர் ஆக கூடாதுன்னு. ஏன்னா ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து உன்னோட பிசினஸ் மொத்தமா காலியாகணும்னு நீ நினைச்சிட்டியான்னு ஜெனி கேட்டு வராங்களா. ஹீரோ திரும்பி பார்த்து இது என்னோட பிசினஸ், யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் வந்தா போதும், வேற யாரும் வர வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. ஜெனியும் வர வர நீ பேசுற லாஜிக் எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க சோய் வராங்க. ஹீரோ உனக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பிரேக் தேவை, அதனால நீ கிளம்பு அப்படின்னு ஹீரோ அங்க துரத்தி விடுறாங்க. ஜெனியும் எதுக்காக ஹீரோயினுக்கு இப்படி பிஹேவ் பண்றான்னு கேக்குறதுக்கு நாங்க ஹீரோயினை பார்த்தோன்னு ஜெனிக்கு ஷாக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு அவ எதுக்கு திரும்பவும் வரணும்னு கேட்க அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இங்க பாரு, அதனாலதான் அவன் கல்யாணம் ஆனவங்கள ரெஸ்டாரண்ட்குள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல. எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டா. அவளுக்கு 8 வயசு குழந்தை இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, 8 வருஷம் குழந்தையா? ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, அவங்க 8 வருஷமா பாத்துக்கல. அப்ப 8 வயசு குழந்தை அப்படின்றது ஐயோ எனக்கு ஏதோ கன்ஃபியூசிங்கா இருக்கே அப்படின்னு இப்பதான் சோய் லாஜிக்கலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப கோமா கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா சாப்பிட்டுக்கிட்டே நீ வாங்குற கடையை மாத்திட்டியா, இது டேஸ்ட் நல்லாவே இல்லைன்னு. ஜின்னியும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லதானே இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு யாருக்கு தெரியும், ஒருவேளை நான் சாக போறேனா இருக்கும், அதனாலதான் எனக்கு எந்த டேஸ்டும் தெரியலன்னு. அதுக்கு ஜின்னியும் நீங்க சாக போறதெல்லாம் இல்லம்மா, உங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் அப்படின்ற இன்விடேஷன் வந்ததுல இருந்தா நீங்க எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கலையே அந்த கவலை தானே கேக்குறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோ ஜின்னியோக்கு கால் பண்ணி நீயும் அம்மாவும் சேர்ந்து ஹீரோயினுக்கு என்ன பண்ணீங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவளை என்ன பண்ணீங்கன்னு கேக்குறதுக்கு ஏன்னா திடீர்னு கால் பண்ணி இப்படி கேட்டுட்டு இருக்கேன்னு. நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, அதனாலதான் ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றா, இல்லனா ஹீரோயின் என்னை விட்டு போயிருந்திருக்கவே மாட்டான்னு. ஜின்னியும் நீ என்னடா கேட்ட அந்த வாய்ஸ் நோட்டை, எதுக்கு இப்ப திடீர்னு எதுவுமே தெரியாத மாதிரி 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதை இழுக்கிறேன்னு கேக்குறது. ஹீரோ காலை கட் பண்ணிடுறாங்க. ஜின்னி உடனே எழுந்திருச்சு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்லாமா, நம்ம கிட்ட ₹1 காசு வாங்காம நம்ம கேட்ட உடனே ஹீரோ பிரேக்கப் பண்ணது மட்டும் இல்லாம அவ கெட்ட பேரு சம்பாதிச்சுட்டு போயிருக்கா, அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இன்னைக்கு கிடைக்க மாட்டாமா அம்மா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோவோட அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இது ஆபீஸ்ல வந்து பர்சனல் மேட்டர் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு பயங்கரமா கத்தி விட ஜின்னியோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் கட் பண்ணா இருக்காங்கல்ல 44 வயசு ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே ஒரு பொண்ணு இருப்பாங்க, சோ இவங்கள ஆன்டின்னு தான் சொல்லணும். இப்ப இவங்களை கலட்டி விட வேண்டிய டைம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு காசு கலக்க முடியுமோ அவ்வளவு காசு கறந்துருப்பாங்க. சோ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ஹாஸ்பிட்டல் எனக்கு இவ்வளவு செலவாகும், எனக்கு காசு யார் தருவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்றதுக்கு நான் தரேன்னு அவங்க காசு கொடுக்க ரெடியா இருக்காங்க. சோ இந்த லேடியோட பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க குவனோட ஃப்ரெண்டு. குவன் போன எபிசோட்ல நம்ம ஒரு டீச்சர்னு பார்த்தோம்ல, அது வேற யாரும் கிடையாது குவன் தான். நான் கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கேன், உங்களோட ஹேர் ஸ்டைல் மாறுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சோ அந்த டீச்சர் குவன் தான். குவன் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்து எல்லாத்தையும் புலம்புறதுக்கு உங்ககிட்ட போட்டோ இருக்கா அதை காமி, உங்க அம்மா நீ ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்தியான்னு கேக்குறதுக்கு அவங்க போட்டோ காட்டுறாங்க. ஆனா அதுல ஓட சைட் ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது, அது அப்படின்றது கிளியரா தெரியல. அதை பாக்குற குவன்னும் இந்த பையனுக்கு நம்ம வயசு தான் இருக்கும், இருந்தாலும் உங்க அம்மாவை டேட் பண்றான் பாத்தியா, அவனோட போன் நம்பர் இருந்துச்சுன்னா கூட அவனை நான் ஒன்று இல்லைன்னு பண்றேன் அப்படின்னு போன் நம்பர் வாங்குறாங்க. ஓக்கு கால் பண்ணி பேசுறாங்க. உனக்கு அறிவே இல்லையாடா, இப்படிதான் 44 வயசு உங்க அம்மா மாதிரி இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணுவியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் காலை கட் பண்ணி வைக்கிறாங்க. இருந்தாலும் விடாம குவன் மறுபடியும் அடிக்கிறதுக்கு கேக்குறாங்க ஒருவேளை நீ அந்த லேடியோட பொண்ணு, அதனாலதான் என்கிட்ட இப்படி பேசுறியோன்னு. குவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது அப்படி அப்படி அப்படின்னு இழுக்கிறதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது, ஒருவேளை நீ என்ன இன்னும் திட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா நிஜமாவே உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் உனக்கு ஸ்டெப் ஃபாதரா மாறிடுவேன். உனக்கு அடுத்த ஆள் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத சொல்லி தரணும்னா நான் உனக்கு ஸ்டெப் ஃபாதரா மாறினாதான் நடக்கும்னா உங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எப்படி வசதி, நானே இப்போ உங்க அம்மாவை கழட்டி விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நீ என்ன கழட்டி விட வேண்டாம், எனக்கு ஸ்டெப் ஃபாதரா மாறுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய கிட்ட பேசு, நான் உனக்கு ஸ்டெப் ஃபாதரா மாதிரி உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத கத்து கொடுக்குறேன்னு. உனக்கு செம்ம காண்டாச்சு, யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு காலை கட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃபே பண்ணி வச்சுட்டாங்க. அதனால திரும்ப கால் பண்றதுக்கு கால் போகவே மாட்டேங்குது. இவனை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், இவன் பேசுனதுக்கு இவனுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆவேன், இவனோட காலை நான் முறிச்சே தீருவேன் அப்படின்னு குவன் கங்கணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே வேணும்னே பண்ணல, அவங்களுக்கும் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்றது அவங்களோட ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. எங்க கட் பண்ணா ஜெனியோட அம்மா வீட்டுல ஜெனியோட அப்பாவுக்கு கால் வருது. உடனே ஜெனியோட அம்மா தான் போய் அட்டன் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே இன்னும் இருக்காரு அப்படின்னு கொடுக்குறாங்களா.
கால் பண்ணவங்க யாருன்னா யோனா தான். நான் யோனா பேசிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வந்து மீட் பண்ண முடியுமான்னு அர்ஜென்டான்னு கேட்கறதுக்கு ஆமான்னு, என்ன விஷயம் கேட்கறதுக்கு நான் வந்து சொல்றேன், நீங்க என்ன பாக்குறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வர முடியுமான்னு கேட்கறதுக்கு ஓகேன்னு காலை கட் பண்றாங்க. ஜெனியோட அம்மாவை எங்க போறீங்க, கிளைண்ட் மீட்டிங்கான்னு கேட்கறதுக்கு என்ன விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியல, போனாதான் தெரியும், நான் போயிட்டு வந்துட்டேன்னு. சரி சாப்பிட்டு வந்துருவீங்களா, வீட்டுக்கு வந்தா சாப்பிடுவீங்களான்னு கேட்கறதுக்கு நீ செஞ்ச சிக்கன் சூப்போட மனம் இங்க இருக்கு, கண்டிப்பா வீட்டுக்கு வந்தா சாப்பிடுவேன், எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு யோனாவை பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட் போயாச்சு. என்ன விஷயம் கேட்கறதுக்கு யோனா ஒரு மணி கவரை கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டா 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னா என்னால படிப்பை எப்படி முடிச்சிருக்க முடியும் அப்படின்றதே தெரியல, நான் அப்ராடுக்கு போய் நல்லா படிச்சுட்டு வந்து ஒரு டாக்டர் ஆயிட்டேன், சோ இப்ப நான் அந்த காசை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சேன்னு. இப்பதான் ஜெனியோட அப்பாவுக்கு மூச்சே வருது, நீ ஏதோ பெருசா கேட்க போறேன்னு நினைச்ச, நல்ல வேலை நீ இந்த விஷயத்துக்காக தான் கூப்பிட்டுருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ டாக்டர் ஆனது அப்படின்னு சொல்றதுக்கு. இனி ஒரு விஷயம் கூட இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. ஓ உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னோடனே அந்த விஷயத்துலதான் எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, எனக்கு 2 தடவை நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு. என்ன ஹெல்ப்னு கேட்கறதுக்கு காசெல்லாம் இந்த தடவை கொடுக்க வேண்டாம், என்னோட ஃபேமிலியா என்னோட அப்பா மாதிரி நீங்க 2 தடவை மட்டும் ஆக்டிங் பண்ணா போதும், ஒன்னு ஃபேமிலி மீட்டிங் இன்னொன்னு கல்யாணம், இந்த 2 தடவை மட்டும் நீங்க வந்து தலை காமிச்சிட்டு போனா போதும்னு. இவருக்கு ஷாக் ஆகுது, என்னமா சொல்ற, உண்மையான அப்பா எங்கன்னு கேட்கறதுக்கு என் அப்பா மட்டும் என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தாரு வச்சுக்கோங்களேன், என் கல்யாணத்தையே உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு, தலைகீழா மாத்திடுவாருன்னு. ஆனா அதுக்காக நான் உன்னோட அப்பா மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்காக இந்த ஒண்ணு மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ், என்னோட லைஃப்ல நான் செட்டில் ஆயிடுவேன், இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா என் லைஃபே மாறிடும், இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு இவரோட மனசை மாத்த ட்ரை பண்றாங்க. இவரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுனே தெரியல, சரி அப்படின்னு தான் ஒத்துக்கிறாங்க. எங்க கட் பண்ணா ஹீரோயினோட அப்பா என்ன நிலைமையில இருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஒவ்வொரு கால் கிட்டே காசு கொடு காசு கொடு காசு கொடு அப்படின்னு போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. வெளியில போயிட்டு ஏய் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மொட்டை மாடியில வச்சு காசு கொடுக்கறதுக்காக கூப்பிடாத அப்படின்னு. யாராச்சும் பார்த்துட்டா என்னாகும் கேட்கறதுக்கு இதுதான் கடைசி தடவை நான் உங்களுக்கு காசு கொடுக்க கூடியது, இனி தயவு செஞ்சு என் அக்கா கிட்டயோ யோனா கிட்டயோ ட்வின்ஸ் கிட்டயோ காசு வேணும்னு போய் நிக்காதீங்க, போன தடவை ட்வின்ஸ் கிட்ட இருந்து நீங்க காசு வாங்குறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு. அதுக்கு அவங்க அப்பாவும் ட்வின்ஸ் மட்டும் யாருடா, நான் பெத்த பசங்க தானே, ஹீரோயின் கிட்ட நான் காசு கேட்டா சொல்லலாம்னு தரமாட்டேன்னு சொல்லிடுறா, அதனாலதான் நான் ட்வின்ஸ் கிட்ட கேட்க வேண்டியதா இருக்குன்னு உடனே காசை புடுங்கிக்கிறாங்க. எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்ன தவிர வேற யார்கிட்டையும் காசு கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, நீங்க எல்லாரோட காசையுமே வாங்கிக்கிறீங்க, அந்த ட்வின்ஸோட பாக்கெட் மணி அது இல்லாம அவங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றே தெரியுமா அப்படின்னு காசை பிடிங்கி வைக்கும் போது கரெக்டா அங்க சிஓ வந்துட்டான். ஓ நீ எதுக்காக அப்பா காசு கொடுத்துட்டு இருக்க, இவரை வச்சுட்டு அப்பான்னு சொல்லக்கூடாது, எதுக்கு தேவையில்லாம காசு இவருக்கெல்லாம் கொடுக்குறேன்னு. அதுக்கு அவங்க அப்பாவும் டேய் நான் உங்க அப்பா, எனக்கு காசு கொடுக்கறது தப்பே கிடையாதுன்னு. சிஓவும் அது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான் அப்படின்றே தெரியுமா, அவன் அதுக்காக என்ன வேலை பண்ணான்றது உங்களுக்கு தெரியுமா, அதை என்னால எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஓவும் உள்ள போடா அப்படின்னு துரத்தி விட்டுட்டுறாங்க. அவங்க அப்பாவும் அவன் என்னடா சொல்லிட்டு போறான், நீ இந்த காசு திருடினியான்னு கேட்கறதுக்கு நான் திருடலன்னு சொல்றாங்க. திருடலன்னா பரவாயில்ல, இந்த காசு எப்படி சம்பாதிச்சா இருந்தா என்ன, காசு நம்ம கையில இருந்துச்சுன்னா அது போதும் அப்படின்னு காசை வாங்கிக்கிறாங்களா. ஓக்கு நான் என்ன செஞ்சு இதை சம்பாதிச்சேன் அப்படின்றத கூட யாருமே கேட்கறதுக்கு ரெடியா இல்ல, என்ன பண்றது அப்படின்றதே தெரியல அப்படின்னு அவங்க ரூம்குள்ள போகும்போது அங்க சியோ நின்னுட்டு இருக்கான். ஓவும் உனக்கு எந்த அளவுக்கு நான் எப்படி இந்த காசு சம்பாதிச்சேன் அப்படின்ற விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனா என்னோட விஷயத்துல தலையிடாதுன்னு. அதுக்கு சியோ சொல்றாங்க உன்னோட லைஃபை இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ இப்படி வாழ போற, அந்த மனுஷனுக்காக எவ்வளவு காசு தான் நீ சம்பாதிப்ப, ஒன்னே நீ எவ்வளவு இழந்துப்பன்னு கேட்கறதுக்கு என்ன பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, உன் லைஃபை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு நான் கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்கேன் இதை நீ வச்சுக்கோன்னு. இதை எப்படி சம்பாதிச்சேன்னு கேட்கறதுக்கு இதை நான் பார்ட் டைம் ஜாப் போய் சம்பாதிச்சேன், ஸோ நீ இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கியோ அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா உருப்படியா ஏதாவது ஒரு பிசினஸ் செய்ய பாருன்னு. என் லைஃபை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற, உன் லைஃபை மட்டும் நீ பாருன்னு. சியோவும் ஒருவேளை நான் ஒன்ன மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்திருந்தேன் அப்படின்னா நீயும் அப்படிதான் சொல்லியிருப்பியா, என்ன அப்படியே போனா போட்டும் எப்படி வேணாலும் போட்டுன்னு விட்டுருப்பியான்னு கேட்கறதுக்கு கிட்ட பதிலே கிடையாது. இருந்தாலும் ஆமாடா அப்படிதான் விட்டுருப்பேன், என் லைஃப்ல நீ தலையிடாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு சியோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இதுல இருந்தே தெரியுது ஒருத்தர் மேல ஒருத்தர் நல்லா பாசமா இருக்காங்க, ஆனா அந்த பாசத்தை எப்படி வெளியில காட்டுறது அப்படின்றது யாருக்குமே தெரியல. ட்வின்ஸ அவங்க அப்பா கிட்ட விட்டு கொடுக்காம பேசினது, ட்வின்ஸ் விட்டு கொடுக்காம பேசுறது எல்லாமே நல்ல ஒரு பாண்டிங்கா இருக்குல்ல. எங்க கட் பண்ணா ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஹீரோவை பத்தி யோசிச்சு எல்லாத்தையும் கறிய வச்சுட்டாங்க. பார்க்கோட அம்மா வந்து இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோவுமே ரெஸ்டாரண்ட்ல சமைக்கும் போது எல்லாத்தையும் கறிய வச்சுட்டாங்க. தூக்கி குப்பை பாஸ்கெட்ல போட்டுட்டு இருக்கும் போது சோய் வந்து சாப்பிட்டியாடான்னு கேட்கறதுக்கு பசிச்சது சாப்பிட்டதுக்காக தான் எடுத்தேன், ஆனா என்ன கரைஞ்சு போச்சு குப்பை பாஸ்கெட்ல போட்டுட்டேன்னு. ஏன்டா இப்படி
ஆப்சன்ட் மைண்டா இருக்குன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினை பத்தி தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன்னு அப்பதான் சோய் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயினை பத்தி யோசிச்சு பாக்குறல்ல, அதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தப்பா தோணுது. ஒன்னு ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆளை லவ் பண்ணுவா நீ நினைக்கிறியான்னு. ஹீரோவும் கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டான்னு. சோயும் எனக்கும் தெரியும் ஹீரோயின் அந்த மாதிரி கிடையாதுன்னு. அப்புறம் எப்படிடா அவளுக்கு 8 வயசுல குழந்தை இருப்பாங்க, 8 வயசுலதான் ஒன்னு அவ பிரிஞ்சு போனா. லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா ஒன்னு அவ லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு பையனை டேட்டிங் பண்ணியிருந்தாதான் அவளுக்கு 8 வயசுல பையன் இருந்திருக்கணும். சோ அவ அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னா அந்த குழந்தை யாரோட தான் இருக்கும்னு ஹீரோக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த குழந்தை என்னோட குழந்தையா இருக்குமோன்னு. இப்ப நம்ம ஹீரோ பார்க்ல நடந்து போயிட்டு இருக்காங்களா, அப்போ ஒரு பையன் ஓடுறான். உடனே அவனை போயிட்டு ஏய் அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. அப்புறமா வேற பையன் தெரிஞ்ச உடனே சாரி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவங்களோட பேரண்ட்ஸ் கூட அனுப்பி வைக்கிறாங்க. பின்னாடியே சோய் வந்துட்டு இது 2வது தடவைடா நீ ஒரு பையனை பார்த்துட்டு நான் வேற ஆள் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹீரோயினோட பையனை தானே நீ தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோவுக்கு உங்களோட கேம் மறுபடியும் ரீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இப்ப கயோல் கூட அவங்களால பேச முடியும்ல கேம்ல, அதனால சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கயோல நீ கேமே விளையாடக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுல இருந்துட்டு இருக்காங்களா, அப்ப அவங்க அப்பா வந்துட்டு ஏய் நம்ம மாலுக்கு போயிட்டு நல்லா அழகா ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு ஏன்னு கேக்குறதுக்கு, ஏன்னா யோனா கல்யாணம் பண்ணிக்க போறா, அவளோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஃபேமிலியை நாளைக்கு அவ பார்க்க போறா மதியானம் 1 மணிக்கு. அவ ஃப்ரெண்டு கிட்ட அவ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதனாலதான் நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு அவ கூட போக வேண்டாமா, அதுக்காக தானே. ஹீரோயினும் என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு யோனாக்கு ரூம்குள்ள போயிட்டு யோனா நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, நாளைக்கு நீ இன்லாஸா மீட் பண்ண போறியான்னு கேக்குறதுக்கு உனக்கு யார் சொன்னான்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது உண்மையா போயான்னு கேக்குறதுக்கு ஆமான்றாங்க. அப்ப ஏன் எங்க கிட்ட எல்லாம் நீ சொல்லலன்னு கேக்குறதுக்கு, ஏன்னா நான் அவங்க கிட்டயே உங்களை பத்தி சொல்லல, அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாரு, எனக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு கிடையாது, நான் ஒரு ஆர்ஃபன்னு சொல்லி வச்சிருக்கேன், அதனால தான் உங்க யார்கிட்டயுமே சொல்லலன்னு. ஹீரோயினும் எதுக்காக உன்னோட ஃபியூச்சர் இன் லாஸ் கிட்ட அவ்வளோ போய் சொல்லியிருக்கேன்னு கேட்க, அவங்க அப்பா வந்து என்ன நீ கொன்னுட்டியாடி, நான் உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டியாடின்னு கேட்க, ஆமா நீங்க இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம், அதனாலதான் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு. ஹீரோயினும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நாங்கெல்லாம் இருக்கோம், அவங்க கிட்ட போய் சொல்லு, நம்மளோட ஃபேமிலியை பத்தி சொல்லுன்னு. யோனாவும் என்னத்த போய் சொல்ற, என்ன தவிர இந்த ஃபேமிலியில ஏதாவது டீசென்டான ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்களா, ஒருத்தரும் கிடையாது, அதனால நான் யாரையுமே கூட்டு போக மாட்டேன்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் எங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு உனக்கு அப்படியா இருக்கு, ஒருவேளை உனக்கு அவமானமா இருந்துச்சு அப்படின்னா நாங்க மாலுக்கு போறோம், நல்ல அழகான ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், நல்ல ட்ரெஸ் போட்டு வரோன்னு. அவங்க அப்பாவும் ஆமா நானும் நல்லா கோட் சூட் எல்லாம் போட்டு பிசினஸ் மேன் மாதிரி வரேன்னு சொல்றதுக்கு தேவையே கிடையாது, எங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, இப்ப மாத்தி சொல்ல முடியாதுன்னு. அவங்க அப்பாவும் எத்தனை தடவை தாண்டி ஒரே நாளையில என்ன கொலை பண்ணுவேன்னு கேட்க, ஹீரோயினும் நிஜமாவே அப்படின்னா நாங்க உனக்கு தேவையில்லைன்னு கேட்கறதுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் மறுபடியும் நான் சொல்றேன், உன்னோட ஃபியூச்சர் ஃபேமிலி கிட்ட நீ இந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிட்டேன்னா அது என்னாகும் கேட்க, அப்ப நான் பாத்துக்கிறேன் யோனா கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, என் லைஃப்ல நீங்க தலையிடாதீங்கன்னு. சோ ஹீரோயினும் தலையிட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஜெனியோட அப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெனியோட அம்மா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க நான் போய் தான் ஆகணுமா இன்னைக்குன்னு, போய் தான் ஆகணுமான்னு என்கிட்ட கேட்குறீங்க எதுக்காகன்னு கேட்குறதுக்கு, ஒரு பொண்ணு அவங்களோட அப்பா மாதிரி என்ன ஆக்டிங் பண்ண சொல்லியிருக்கா, அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன்னு. அப்படியா அந்த பொண்ணு உங்களுக்கு க்ளோஸான்னு கேட்குறதுக்கு ஆமாம் தூரத்து சொந்தோன்னு. எனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு தெரியும்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு போக இஷ்டமான்னு கேட்க, எனக்கு போகிறதுக்கு பாதி இஷ்டம் இல்லை, ஆனால் நீ போகக்கூடாதுன்னு சொன்னால் நான் போக மாட்டேன்னு. ஜெனியோட அம்மாவும் இது கரெக்ட் மாதிரி எனக்கு தோணலை அப்படின்றாங்க. உடனே ஜெனியோட அப்பாவும் சரி அப்படின்னா நான் போகலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்க யோனா என்ன பண்ண போறாளோ தெரியல. எங்க கட் பண்ணா மின் வீட்ல ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மறந்து வச்சுட்டு போயிருப்பாளா, அதை அவங்க அப்பா எடுத்துட்டு போறாங்க, வீட்ல யாருமே இல்ல அதனால நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு. மின் தேங்க்யூ கூட சொல்லாம போறாங்களா. அவங்க அப்பாவும் நில்ல ஒரு நிமிஷம், நான் உனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு தேங்க்யூ சொல்ல மாட்டியா, நீ என்ன உயிரோடு இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியான்னு கேக்குறதுக்கு மின்னும் யார் இதை உங்ககிட்ட சொன்னா, சியோவான்னு கேட்க, சியோ என்ன பத்தி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கானோ அவனே அப்படின்றாங்க. அப்போ ஓ சொன்னாங்களான்னு கேட்க, ஓவும் என்ன பத்தி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கானான்னு கேட்க, அப்ப கண்டிப்பா யோனா தான் சொல்லிருப்பா கரெக்டானு. ஆமா யோனா தான் சொன்னா, அப்படின்னா நீங்க எல்லாருமே நான் இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, மின்னும் ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து போயிட்டு அவங்க அப்பாவுக்கு அட பாவீங்களா எல்லாருமே என்ன பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, மின் தான் கால் பண்ணிருப்பா. என்னன்னு கேட்டா, அப்பா இன்னைக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க, அவங்க திரும்ப எனக்கு கால் பண்ணி நான் யோனாவை பாக்குறதுக்காக போக போறேன் அப்படின்னு சொன்னாங்க, அவங்களோட இன்லாஸை பாக்குறதுக்காகவா, அதனால தயவு செஞ்சு அப்பாவை தடுத்து நிறுத்துன்னு.
ஹீரோயினும் என்ன சொல்ற, யோனாக்கு தெரிஞ்சதுன்னா பிச்சு புடுங்கிடுவாளே, நான் அவரை தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு. யோனா எந்த இடத்துல மீட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியும். அதனால அங்க போலாம் முடிவு பண்ணிருக்காங்க. எங்க சிங்கட்டாது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோவோட கேம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. யோனாவோட ஃபியூச்சர் இன்லாஸை மீட் பண்றதுக்காக அவங்க அப்பா போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் வந்திருக்கு. சோ ஹீரோயின் போக போறாங்க அங்க. ஓட லைஃப்ல மறுபடியும் ஒருவேளை குவன் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. சோ இந்த ஸ்டோரி நீ எப்படி போக போகுது, யோனாவுக்கு ஜெனியோட அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.